வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ஒரு எம்மியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது சொல்லும் போதே எனக்கு வாயிலெலாம் எச்ச ஊறுது. அந்தளவுக்கு செம சூப்பரான டேஸ்டான ரெசிபிங்க. இது சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் விடவே மாட்டீங்க. இதோட டேஸ்ட்டுக்கு முன்னாடி ஜாமெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. அந்தளவுக்கு இது ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான ரெசிபி தாங்க. மாங்காய் வச்சு இந்த ரெசிபியை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் கொஞ்சம் மீடியம் சைஸாக பழுத்த மாங்காவை எடுத்திருக்கேன். இது ரொம்ப காயும் இல்லாமல் ரொம்ப பழமாகவும் இல்லாமல் மீடியமாக ஓரளவுக்கு பழுக்கிற ஸ்டேஜில் இருக்குல்ல, அந்த மாதிரி மாங்காவை எடுத்துக்கோங்க. அதுதான் இதோட டேஸ்ட் நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கிற மாங்காவை எடுத்து இதெல்லாத்தையும் இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப குட்டியாக கட் பண்ண வேண்டாம், இந்த அளவுக்கு சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கடாய் நல்லா சூடாக இருக்குது. இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் 2லேருந்து 3 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 2 ஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு தாளிச்சிடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா காஞ்ச மிளகாய் 2லேருந்து 3 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி 3 மாங்காய் எடுத்திருக்கேங்க. அதுக்கு 3 காஞ்ச மிளகாய் வரைக்கும் போதும். இதுக்கு காரம் ரொம்பவே சேர்த்தா நல்லா இருக்காதுங்க. அதனால் காரம் கம்மியாக போட்டுக்கலாம். 3 காஞ்ச மிளகாவை 2ஆக உடச்சி போட்டுக்கோங்க. இது கூட நம்ம குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிற மாங்காவை சேர்த்துக்கலாம். மாங்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே மாங்காவை நல்லா கிளறி விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் எண்ணெயிலேயே நல்லா கிளறி விடுங்க. மாங்காய் அதுலேயே ஒரு கால்வாசி அளவு வெந்து வந்துடும். இந்த மாதிரி கலர மாங்காய் லைட்டாக குழைய ஆரம்பிக்குங்க. அதனால் கிளறும் போது ஓரளவுக்கு மெதுவாகவே கிளறுங்க. ரொம்ப வேகமாக கிளறினீங்கன்னா மாங்காய் சீக்கிரமே பிரிஞ்சு வந்துடும். அது மாதிரி ஃப்ளேமும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். மாங்காய் முக்கால்வாசி அளவு வெந்து வந்ததுக்கப்புறமா தான் நம்ம மித்த ஐட்டத்தை சேர்க்க போகிறோம். மாங்காயில் நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா மாங்காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி தெளிச்சிக்கலாம். தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே தெளிச்சிக்கோங்க. மாங்காய் முங்குற அளவுக்கு தண்ணி தெளித்து மாங்காய் நல்லா வேக வச்சிடலாம். மாங்காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக மூடி வச்சிங்கன்னா மாங்காய் சீக்கிரமே வெந்துருங்க. நல்லா குழஞ்சி வந்திருக்கும். இப்போ பாருங்கள், நல்லாவே மாங்காய் வெந்து வந்துருச்சு. இதை நான் கிளறும் போதே தெரியும் உங்களுக்கு. இடையில நல்லா உடஞ்சி வரும் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இது பார்க்கும்போதே நாவில் எச்சி ஊறுங்க. அந்தளவுக்கு செம்ம டேஸ்டான ஒரு ரெசிபிங்க. கண்டிப்பாக இந்த சம்மருக்கு இதை செஞ்சு பாருங்கள், மிஸ் பண்ணாமல். இப்போ இது கூட நான் வெல்லம் உணுக்கி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். வெல்லம் எவ்வளோ போடுறதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எடுக்கிற மாங்காவோட புளிப்பு தன்மையை பொறுத்து தாங்க வெல்லத்தோட அளவு மாறுபடும். நீங்கள் வெல்லம் சேர்த்து நல்லா கிளறிட்டு உங்களுக்கு ஸ்வீட் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மாங்காய் கொஞ்சம் மீடியம் சைஸில் பழமாக இருந்ததுனால ஜாஸ்தி ஒரு 1/4 கிலோ அளவு வெல்லம் சேர்த்துருக்கேன். நீங்கள் எடுக்கிற மாங்காவை பொறுத்து உங்களோட சர்க்கரை அளவும் மாறுபடுங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்வீட் சேர்த்துக்கோங்க. இதுக்கு ஸ்வீட் எந்த அளவுக்கு சேர்க்கணுன்னா, மாங்காவும் சர்க்கரையும் நல்லா வெந்து வரணும். மாங்காய் வேகிற அளவுக்கு அதுக்கு சர்க்கரை இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா சுகர் சேர்த்துக்கோங்க. இதுக்கு ஒயிட் சுகர் சேர்க்கலான்னா சேர்க்கலாம். ஆனால் அது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காதுங்க. நீங்கள் வெல்லம் சேர்த்திங்கன்னா தான் டேஸ்ட்டு நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்குமே நீங்கள் வெல்லம் சேர்த்து செய்து பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ மாங்காய் அந்த வெல்லத்துலேயே நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். நம்ம கெட்டியாக போட்ட வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சிட்டு மாங்காவும் அந்த வெல்லமும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கொதிச்சு வந்திருக்கு பாருங்கள். இப்படி ஜாம் மாதிரி வந்துருச்சு பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்குங்க. இது கூட நீங்கள் தேங்காய் பூ சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ சேர்த்திங்கன்னா நீங்கள் வச்சு யூஸ் பண்ண முடியாது. தேங்காய் பூ சேர்க்காமல் இந்த மாதிரி ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி கூல் டவுன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியில் வச்சு 2 நாள் வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாங்க. செம்ம சூப்பராக இருக்குங்க. இதை பசங்களுக்கு வெறுமனே செய்து கொடுத்தோம்னா கூட ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லாம். அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இதை நம்ம சாம்பார் சாதம் வச்சு அது கூட சாப்பிட்டோன்னா அவ்வளவு அருமையாக இருக்குங்க. புளிக்குழம்பு வச்சு அது கூடயும் சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் சொல்கிற காம்பினேஷனில் நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். அப்போ தான் இதோட டேஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு தெரியும். செம்ம சூப்பரான எம்மியான ஒரு மாங்காய் ரெசிபியை இன்றைக்கி செய்திருக்கோம். இதை கண்டிப்பாக இந்த சம்மர் முடிகிறதுக்குள்ளே நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு உங்களோட லைக்கை மறக்காமல் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.